கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடுது. இதில் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்கல்ல, இந்த வேட்பாளர்களை எந்த கட்சியில் குற்ற பின்னணியில் இருக்கிற வேட்பாளர்கள் அதிகம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு தான் இப்போது வெளியே வந்திருக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா அதிமுக, பாஜக, பாமக, தாவேக, அதுக்கப்புறம் திமுக, அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுக 35%, பாமக 33%, பாஜக 27%, இந்திய கம்யூனிஸ்ட் 20%, தாவேக 19%, திமுக 18%, காங்கிரஸ் 18%, தேமுதிக 10%, இப்படின்னு கட்சி ரீதியா வேட்பாளர்கள் குறித்த குற்ற வழக்குகள் தான் இப்போ என்ன பண்ணிருக்கு, பரவி இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்ல விஜய், இவருக்கு 19%, இவங்க வேட்பாளர்கள் குற்றப்பின் இருக்கிற வேட்பாளர்கள் 19%, திமுகவில் 18% அப்படின்னா திமுக ஓவர்டேக் பண்ணிருக்கு தாவேகா அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இவங்க, அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னார்னா, நான் தான் தூய சக்தி, திமுக தீய சக்தி அப்படின்னாங்க. ஆனா ஒட்டுமொத்த தீய சக்தியும் தாவேக்கால தான் இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, தூய சக்தின்றாங்க. ஏன்னா வேட்பாளர்கள் பல பேர் தூயானவர்களே இல்லை. ஏன்னா அவ்வளோ குற்ற வழக்குகள் வச்சுட்டு தான் என்ன பண்றாங்க, கட்சியில நிக்கிறாங்க, வேட்பாளராக நிக்கிறாங்க. குறிப்பா ஒரு சம்பவம் நடந்தது. துறைமுகம் தொகுதியில வேட்பாளரா தாவேகா சார்பா போட்டியிடுற சினோரா அசோக், அவர் என்ன பண்றாரு, ஒரு மேடையில ஒரு அம்மா என்ன பண்ணுது, பேசிக்கிட்டே இருக்கு. அதாவது திமுக எங்களெல்லாம் விசில் அடிக்க வேணான்றாங்க, அது பண்ண வேண்டாங்க, இது பண்ண. ஆனா அதுவே ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணல, பெண்களை வச்சு தாங்க இங்க பயங்கரமா தாவேக்கா ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தாவேக்காவுடைய பேச்சுகள்லயும் சரிங்க, எல்லாரும் சொல்றதும் சரி, பெண்களை மையப்படுத்தி தான் என்ன பண்றாங்க, இங்க என்ன பண்றாங்க, மற்ற கட்சி அட்டாக் பண்றாங்க. குறிப்பா திமுகவை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு இவ்வளவு அநீதி நடக்குது, பெண்களுக்கு இவ்வளவு பாலியல் நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெண்களை டார்கெட் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா இவங்களுடைய பிரச்சாரங்கள் இங்க இருக்குது அப்படின்னு உன்னிப்பாவே நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். ஏன்னா தாவேகா பெண்கள் சென்டிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, கையில் எடுத்தாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பெண்களுக்கு ரொம்ப 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 அநீதி எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கட்சியிலையும் தாவேகா வேட்பாளர்கள் மத்தியிலும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் தான் பெண்களுக்கு பயங்கரமான ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். தாவேகாவில் எத்தனையோ பெண்கள் வெளியே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர் எங்க மேல என்ன பண்றாங்க, பணங்களை வாங்கிட்டு போஸ்டிங் தராம இருக்கிறாங்க, பாலியல் சீண்டல் பண்ண. இவ்வளவு எங்க பூந்தமல்லி வேட்பாளர் மேல ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா, பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்ந்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க. விசாரிச்சாங்களா? கிடையவே கிடையாது. மயிலாப்பூர் தொகுதி வெங்கட்ரமணன், அவருடைய மனைவி என்ன அடிச்சு கொடுமை பத்தினார், என் குழந்தைய பார்க்க விட மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல என்ன பண்ணாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க. இதுக்கெல்லாம் விஜய் நடவடிக்கை எடுத்தாரா? எடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா நடிகர் விஜயனுடைய மனைவியே டிவோர்ஸ் கேஸ் கேட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கு தொடர்ந்தாங்க. என்னை பிசிக்கல் அட்டாக் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சொந்த குடும்பத்தையே பார்த்துக்கல, பெண்களுக்கு குடும்பத்திலேயே வீட்டிலேயே என்ன பண்ணல, இவங்க பெண்களை இது மாதிரி பண்றாங்கன்னா வெளியில என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு பல பேச்சுகள் இருந்தது. இந்த விதத்துல துறைமுகம் தொகுதி வேட்பாளர் சினோரா அசோக், அவங்க மேடையில செட் பண்ணி பேச வச்ச அந்த பெண்மணி பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய அனுமதி இல்லாம வாயை மூடிட்டு என்ன பண்றாரு, நீ போச்சலாம், நான் பாத்துக்கிறேன், நான் வந்துட்டல அப்படின்றாரு. என்னையா இது, நீங்க என்ன நடத்துறீங்க, கட்சி நடத்துறீங்களா, கட்சி மீட்டிங் நடத்துறீங்களா, என்ன பெண்களை வைத்து இது மாதிரி ஒரு இழிவான செயல். ஒரு மேடையில எல்லார் மொழியும் அந்த பெண் முகத்தை அவர் என்ன பண்றாரு, தொடராரு, வாயை மூடிட்டு என்ன பண்றாரு, போச்சல்லாம், நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எந்த உரிமையில நீங்க கூப்பிடுறீங்க செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் முகம் சுளிக்க வைக்குது. ஸோ நீங்க தாவேக்கால பாத்தீங்கன்னா மரிய வில்சன், ஆர்கே நகர் தொகுதி மரிய வில்சன், அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்போம். சொந்த குடும்ப அண்ணனுடைய குடும்பத்தையே பெண்ணுன்னு கூட பார்க்காம அடிக்கிறாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. இவ்வளோ கொடுமைகள், இவ்வளோ பிரச்சனைகள் தாவேக்காவில் இருக்கு. ஆனா இவங்க தான் என்ன பண்ண போறாங்களா, தூய சக்தியா இருக்கிறாங்க. இந்த தூய சக்தி தான் ஆட்சிக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு தருவார். முதல்ல ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க சார். இந்த அரசியல் கட்சி பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள் நடக்கும்போது எந்த அளவுக்கு போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்கன்னா கிடையாது. ஏங்க உங்க வேட்பாளர் பெண்களுக்கு எதிராக இருக்கிறாரு, பெண்களுக்கு. ஆனா
நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு தானே சீட்டை வாரி வாரி கொடுக்குறீங்க. பணத்துக்காக வாரி கொடுக்குறாங்க சார். அஜித், ஆக்னல் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசமா இருந்தாங்க, அவங்களையே இந்த அளவுக்கு நீங்க கொடுமைப்படுத்தினீங்க, காரை விட்டு ஏத்த பாத்தீங்க, இதெல்லாம் நாங்க பார்க்காம இருந்திருப்போம் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்கன்னா கருத்து தெரிவிச்சாங்க. சோ சில பெண்களை வைத்து என்ன பண்றாங்கன்னா தாவேகாவினர் சில செட்டப் நாடகத்தை நடத்துறாங்க. அவங்க கட்சி உறுப்பினரை கொண்டு வந்துட்டு திமுக எங்களை இப்படி அடிக்குது, விசில ஊதவானான்னு சொல்லுது, அது ஊதவானான்னு சொல்லுதுன்னு வாயை மூடிட்டு அனுப்புறாரு. நீ போச்சல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதையெல்லாம் எதை காட்டுது? சோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் எடுத்துட்டு நாகரிகமான ஒரு வேட்பாளரா இருக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எல்லாரும் எதிர்க்கும் இப்படி பண்ணும். பொது வெளியிலே இப்படி பண்றாங்கன்னா மற்ற டைம்ல நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி, அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி பேசுறாங்க, இப்படி பண்றாங்கன்னா அதிகாரத்துக்கு வந்துட்டா என்ன சொல்லுவாங்க? இதுல அது சினோரா அசோக் அவர் என்ன பண்றாருன்னா துறைமுகம் பகுதியில அவரு பிரச்சாரம் இருக்கும்போது ஒரு காவல்துறையை பார்த்து என்ன பண்றாரு, நீ பணம் வாங்கிட்டப்பா, 5 லட்சம் வாங்கிட்ட சேகர் பாபு கிட்ட, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு. இவர் வந்து பார்த்த மாதிரி இவர்கிட்ட எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அட்ராசிட்டியில வந்து இவங்க இருக்கிறாங்களா தாவேக வேட்பாளர்கள் எல்லாருமே. ஏன்னா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஆதாரம் இல்லாம பொய் குற்றச்சாட்டுகளை ஈஸியா சுமத்திட்டு போயிடுறாங்க. இவரா இருக்கட்டும், ஆதவர்ஜன் அவர்கிட்டும், எல்லாருமே உண்மையா இவங்க மேல வழக்கு தொடர்ந்து என்ன பண்ணணும்னா ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அது எப்படிங்க ஒரு அமைச்சர், ஒரு துறையோட அமைச்சர், ஒரு பெரிய கட்சியோட வேட்பாளர், அவர் மேல அந்த அவமதிக்கிற விஷயமா, அவர் நன்மதிப்பை கெடுக்கிற விஷயமா நீ காசு வாங்கிட்ட, காவல்துறையை கேட்கிறாரு. நீங்க சாதாரண ஜனங்கள், ஒரு காவல்துறை அரசு அதிகாரி அவரை போயிட்டு என்ன பண்றாரு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் கடமையை அவர் செய்யறாரு. தேர்தல் விதி என்னவோ அவர் என்ன பண்றாரு, ஒரு கடமை செய்யறாரு. அவர் கடமையை செய்ய விடாம இது மாதிரி தடுத்து நீ காசு வாங்கிட்ட, 5 லட்சம் ரூபாய் கிட்ட வாங்கிட்ட அப்படின்னா எந்த பேஸ்ல நீங்க சொல்றீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. சோ தாவேகாவில தொடர்ந்து சில அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க வேட்பாளர்கள் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இவங்களே ஆட்கள் செட் பண்ணி இவங்களே பேச வச்சு இவங்களே என்ன பண்றாங்க, அந்த பெண்ணை வந்து தடுக்கிற விதமா தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு பொதுவெளியில ஒரு பெண் மேல கையை வைக்கிறாங்க, ஒரு அவங்களுடைய பர்மிஷன் எல்லாமே கையை வச்சு என்ன பண்றாங்க, நீ போச்சல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இவங்களுடைய நடவடிக்கை எப்படியா இருக்கும், இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. முதல்ல தாவேகாவில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, தாவேகா வேட்பாளர்களால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மரிய வில்சன் அவரே என்ன பண்றாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம பெண்கள் அடிக்கிறாரு, அசிங்கமா பேசுறாரு. இன்னொரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பால் பாண்டின்னு நினைக்கிறேன், அவர் பெண்கள் எடுத்தோடனே அசிங்கமா தான் பேசுவார், அது பெண்கள்லாம் பார்க்க மாட்டார், அசிங்கமா பேசுவாரு. தாவேகா வேட்பாளருக்கு மேல ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கு, திமுகவை காட்டிலும் இவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது அப்படின்னு பேசப்படுது. தாவேகா திமுக காட்டிலும் குற்ற வழக்குகள் இவங்க மேல அதிகமா இருக்கு. அதாவது குற்ற வழக்கு பின்னணியில் இருக்க வேட்பாளர்கள் தாவேகால அதிகமா இருக்கிறாங்க, திமுக கம்மியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க தான் நாங்க தூய சக்தின்றாங்க. உண்மையிலேயே தாவேகா தான் தீய சக்தியா இருக்குது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு அங்க இருக்கிற கட்சியாளர்களை வளர்த்து விட்டாங்களா, மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்கள வளர்க்க விட்டாங்களான்னா கிடையவே கிடையாது. அடுத்தவங்க கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு தான் சீட்டை கொடுத்து என்ன பண்றாங்க, இங்க தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது. இப்போ இது யாரு தீய சக்தி, தூய சக்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.